நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவர் நாமும் மகிமைக்கின்றோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து புத்துணர்ச்சி பாடலே 383வது பாடல், ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்ற பாடலை பாடி நாம் இந்த ஆராதனையை தொடங்குவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் ஸ்தோத்திரம் செய்கின்றோம் ஒரு
இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பெருநிலத்தில் அன்பு சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமை உள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களையும் மனம் தாழ்மையும் அறிக்கையிடுங்கள். நாம் எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி கடந்த வாரம் முழுதும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருந்தால் ஆண்டவரே தயவாய் மன்னிங்க, உங்களுடைய இரத்தத்தினால் எங்களை கழுவுங்க. நீர் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை பாட, உம்முடைய வார்த்தைகளை கேட்க, உம்முடைய சரீரத்தின் ரத்தத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற நாங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற நீர் எங்களை பரிசுத்தப்படுத்த சொல்லி ஒரு நிமிடம் எல்லாரும் ஆண்டவரிடத்திலே மனத்தாழ்மையாய் பாவரிக்கை செல்வத்தை சொல்வோம். கடந்த வாரம் சுவாமி, கடந்த மாதம் முழுவதும் சுவாமி, நாங்கள் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், மற்றவர்கள் விரோதமான காரியங்கள், உமக்கு பிரியமில்லாத செயல்கள் செய்திருந்தார். தயவாய் எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை கேட்க எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே, உம்மை துதிக்க எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே, உங்களுடைய சரீரத்தில் ரத்தத்தை பெற்றுக்கொள்ள எங்களை ஆயத்தப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, உங்களுடைய ரத்தத்தினால் எங்களை கழுவும் ஆண்டவரே. ஆண்டவரே, பாவமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறனா பரிசுத்தத்தோடு உங்களுடைய ஆலயத்தில் முழங்கால் படிட்டு ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீங்க தயவாய் மனங்களை எங்களை பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. பாவரிக்கு பாடலாக 167வது கீர்த்தனை, நம்பி வந்தேன் மேசையா நான் நம்பி வந்தேன் பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி 3 அடிகள் பாடி பாவரிக்கு ஏறெடுப்போம். நம்பி வந்தேன் மேசையா நான் நம்பி வந்தேனே, திவ்ய சரணம் சரணம் சரணமையா நான் நம்பி வந்தேனே. தம்பீரா ஒருவனே, தம்பீரா ஒருவனே, தஞ்சமே தருமனே, கவிதை குமார கூறி பரமருவே நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசையா நான் நம்பி வந்தேனே. திவ்ய சரணம் சரணம் சரணமையா நான் நம்பி வந்தேனே. நின் பாத தரிசனம், நின் பாத தரிசனம், அன்பான தரிசனம், நித நித சரி தொழு நீதம் எனவும் உருவில் நம்பி வந்தேனே. நான்
வந்தேனே திவ்ய சரணம் சரணம் சரணமையா நான் நம்பி வந்தேனே நாதனே கிருபைக்கோ நாதனே கிருபைக்கோ வேதனே சிறுமை பேரதி நலமிகோ திரு திருவாடியாருளே நம்பி வந்தேனே நான் நம்பி வந்தேன் மேசையா நான் நம்பி வந்தேனே திவ்ய சரணம் சரணம் சரணமையா நான் நம்பி வந்தேனே பாவரிக்கை ஜபத்தை சொல்லும்போது பின்பாக சொல்லுவோம். பரமபிதாவே, பிதாவே, உமக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்து அறிக்கைகிறோம். பாவம் செய்வதை அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினாலே உமது பரிசுத்த ஆவியினாலே எங்களை சுத்திகரித்து எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சி உயிர்ப்பித்தருளும். எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி இனி புது ஜீவன் உள்ளவர்களாய் நீ பொது ஜீவன் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க மற்றவர்களுக்கு மன்னிக்க எனக்கு உதவி புரியும். உதவி புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாவம் சுக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தன் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் இவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கின்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளில் ஆண்டவரே, நாங்கள் திருச்சபையாய் குடும்பமாய் இணைந்து ஆண்டவரே, கடந்த வாரத்திலே நாங்கள் செய்த பாவங்களை எல்லாவற்றையும் உம்முடைய சன்னிதானத்தில் அறிக்கை செய்திருக்கிறோம். உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்ப எங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை துதிக்க, உம்மை பாட ஆண்டவரே, உம்முடைய சரீரத்தை இரத்தத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தியிருக்கிறீங்க. அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மீதியான நேரத்தை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, நீங்க ஒவ்வொரு பகுதியும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளை சுமந்து வந்திருக்கிறேன் உண்மையான ஆயருக்காக ஜெபிக்கிறோம். அவரை பலப்படுத்தும் ஆண்டவரே, அவரை மறைத்து நீங்க வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள வார்த்தைகள் ஆண்டவரே, ஆண்டவரே வெளிவர நீதான் வைக்கிற சுவாமி. ஆண்டவரே, ஆண்டவரே வந்தவர்கள் ஆண்டவரே ஆத்துமாவுக்கு ஏற்ற அந்த ஆகாரத்தை பெற்றுக் கொள்ளும்படியா ஆத்தும திருப்தியோடு ஆண்டவரே, ஆண்டவரே ஆலயத்தை விட்டு கடந்து செல்லும்படியான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய சுகத்தை, ஒரு பெரிய ஆரோக்கியத்தை கொடுத்து நீங்க வளர்ந்த போல கிருபைக்காய் போடாமடி சொல்லுவோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு மற்ற மக்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம்.
இப்பொழுது வேத பகுதிகளை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம், ரோமர் 6ஆம் அதிகாரம், சங்கீதம் 29, சுவிசேஷ பாடமாக யோவான் 12ஆம் அதிகாரம். அதற்கு முன்பாக வேத புத்தகத்தை உயர்த்தி ஆண்டவருடைய பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. என்னை எனக்கு காட்டிய நிலைமையை மாற்றி, என்னை எனக்கு காட்டி நிலைமையை மாற்றி, பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. 4 முடிய ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 துவங்கி 24 முடிய. நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரருமாகிய சேமும் காமும் யாபோத்தும் அவர்களுடனே கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரரின் 3 மனைவிகளும் வேலைக்குள் பிரவேசித்தார்கள். அவர்களோடு ஜாதி ஜாதியான சகலவித காட்டு மிருகங்களும் ஜாதி ஜாதியான சகலவித நாட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறுகிற ஜாதி ஜாதியான சகலவித ஊரும் பிராணிகளும் ஜாதி ஜாதியான சகலவித பறவைகளும் பலவிதமான சிறகுகளுள்ள சகலவித பட்சிகளும் பிரவேசித்தன. இப்படியே ஜீவ சுவாசமுள்ள மாம்ச ஜந்துக்கள் எல்லாம் ஜோடு ஜோடாக நோவாவினிடத்தில் பேழைக்குள் பிரவேசித்தன. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று. அது பூமிக்கு மேல் மிதந்தது. ஜலம் பெருவெள்ளமாகி பூமியின் மேல் மிகவும் பெருகிற்று. பேழையானது ஜலத்தின் மேல் மிதந்து கொண்டிருந்தது. ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதனால் வானத்தின் கீழ் எங்கும் உள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று. அப்பொழுது மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளும் நாட்டு மிருகங்களும் காட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊரும் பிராணிகள் யாவும் எல்லா நரஜீவன்களும் பூமியின் மேல் சந்திரிக்கிறவைகள் யாவும் மாண்டன. வெட்டாந்தரையில் உண்டான எல்லாவற்றிலும் நாசியிலே சுவாசமுள்ளவைகள் எல்லாம் மாண்டு போயின. மனுஷர் முதல் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனுடைய கூட பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்துக் கொண்டிருந்தது. வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் 6ஆம் அதிகாரம். தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 முடிய.
ரோமர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 14 முடிய பக்கம் 213. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிறுத்தலாம் என்று சொல்லுவோமா? கூடாது. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாங்கள் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்வதற்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் போன்றாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறானே. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாயும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொள்ளாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. வாசிக்கப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசிக்கப்படுகிறார்கள். தேவனே உமக்கு மகிமை ஒன்றாவதாக. மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 29. மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 29. வசனங்கள் 1 துவங்கி கடைசி வரை மாறி மாறி வாசிக்க கேட்போம். சங்கீதம் 29. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவும் லிபினோனைப் போலவும் சீயோனின் குட்டிகளைப் போலவும் சொல்லப்படுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்னி சுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்னென்றைக்கும் ராஜாவாக வீட்டிருக்கிறார். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் வாசித்து முடிந்தாயிற்று. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் மகிமை உண்டாவதாக. யோவான் 12ஆம் அதிகாரம் 20-26 வரை. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 4ஆம் வேத பாடம் சுவிசேஷ பாடம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 26 முடிய. யோவான் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 26 முடிய. பக்கம் 146. பண்டிகையில் ஆராதனை செய்துவர்கள் சிலர் கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்பியுனிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்புவும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது.
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்வான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறோனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்து முடித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய மகிமை அவரோடு கூட நம்முடைய மத்தியில இறங்கி வந்து நம்முடைய ஆலயத்துல அவருடைய மகிமையின் பிரசனத்தினாலே ஆண்டவர் நிரப்பு போகிறார். பிரியமானவர்களே, எங்க துதி இருக்கிறதோ ஆண்டவருடைய பிரசனம் அங்கே இருக்கும். நம்முடைய பிரச்சனை அநேகமா இருக்கலாம், ஆனாலும் நீங்க துதித்து பாருங்க, அந்த பிரச்சனைகள் மாற்ற வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஆண்டவர் புதிய மாதிரி தான் எதிர்பார்க்கிறார். எதையும் நாம் எதிர்பார்க்கல. ஆண்டவர் வழிகளை எதிர்பார்க்கல, புதியின் வழியை மாத்திரம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நிமிடம் ஆண்டவருக்கு துதிப்போம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே கடந்த வாரம் பொழுதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீங்களே, எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளை பாதுகாத்தீங்களே, அதற்காக நன்றி என்று சொல்லி எல்லாரும் ஒரு நிமிடம் வாய்களை திறந்து ஆண்டவரை துதிப்போமா. சோதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா. ஓய்வு நாளுக்காக நன்றியுடன் துதிக்கிறோம். 2-3 நாமத்திலே வாசப்படுகிற தேவனாயிருக்கிறதுக்காக நன்றியுடன் துதிக்கிறோம். சோதரிக்கிறாஜா உண்மை கேட்டு வேறு பிரிந்த ஜனங்களை பாசுகிறாயா. உண்மை துதிக்க பாசுகிற இந்த நேரத்தில் பாசுகிறோம். சோதரி வந்து இருக்கிற கிருபைக்காக நன்றியுடன் துதிக்கிறோம். சோதரிக்கிறாஜா இந்த ஜனங்களை எனக்கண்டு ஏற்படுத்த பாசுகிறாஜா. பெரும்பகுதி பகுதியில பாசம் ஒரு தினத்தை வேறு பிரிவிலே அதற்காக எட்டுவதாக உண்மையோடு மகிழ்ப்படுத்துகிற தேவனாயிருக்கிறேன். அவரை இந்த காலை வேலையில நம்ம துதிப்போமாக. எனக்கு
எங்கள் மத்தியில் இறங்கி அசைவாடுங்க மாணவருக்கு நேராக உள்ளத்தோடு அவரை மேகங்கள் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவரை புதிப்போமாக வேகமாக இறங்கி வந்தீரே ஆசைப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே வேகமாக இறங்கி வந்தீரே ஆசைப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே வாழுமையா எல்லாரும் அமைதியான முறையில் கைகளை உயர்த்தி அந்த ஒரு
அறிவிப்பாய். ஆண்டவரே, நீங்க எங்க மத்தியில் இறங்கி வாங்க என்று சொல்லி நாம் எல்லாரும் சேர்ந்து வாயில திறந்து பாடுவோம். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மாறுமையா நல்லவரே, துணையாளரே, ஆறுதலே. மாறுமையா நல்லவரே, துணையாளரே, ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஹல்லேலூயா. பிதாவே, அன்பான தேவனே, மகிமையின் வேகமாக பார்க்கிறோம். ஆசீர்வாத கூடாரத்தில் இறங்கி வந்த கிருபைக்காக நன்றி சொல்லியிருக்கிறோம். அன்று இஸ்ரேல் மத்தியில பார்க்கிறோம், உலாவிக் கொண்ட பார்க்கிறோம். இஸ்ரேல் மக்களை வழிநடத்தின பார்க்கிறோம். அந்த இஸ்ரேல் மக்களை பார்க்கிறோம். எங்களே பார்க்கிறோம் ராஜா, உண்மைக்கு வேறு பிடித்த பார்க்கிறோம். உங்களுடைய சமூகத்தில பார்க்கிறோம் ராஜா, எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தினே. அந்த கிருபைக்காக நன்றியோட துதிக்கிறோம். ஒவ்வொரு பாசுத்திரம் வைக்கப்பட்டு போகாதபடி வேறு பிரித்த ஜனங்களை பாசுத்திரம் புதிய சொல்லி வருவார் என்ற பாசுத்திரம் பிரித்து அப்பயானே நன்றியோட துதிக்கிறோம் ராஜா. மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பமாக பாசுத்திரம் ராஜா, எங்களை வழிநடத்தி வருகிற கிருபைக்காக நன்றியோட துதிக்கிறோம் ராஜா. இந்த மேல் வீட்டு அறையிலே பாசுத்திரம் உலாவிக் கொண்டு இருக்கு கிருபைக்காக நன்றியோட துதிக்கிறோம். ஒவ்வொரு நீர் அபரிதமாக ஆசிரியத்து வழிநடத்தும் தடைப்பட்ட பிள்ளைகளெல்லாம் கூட்டி சேர்க்க மாற்றி வைக்கிறோம். இது 30, 100, 60 பாசுகிறோம். பலன்காக மாற்றி கொள்ளாதபட்ட பாசுகிற ராஜா, அந்த பாசுகிற பேருகிற பாசுகிற மேலே துதிக்கும் போது 30,000 பேர்கள் ரசிக்கப்பட்ட பாசுகிற ராஜா. ஆவியான ஒவ்வொருவரை பொருளாக தலைவனுமா பகுதியில பின்னாலே ஓடிக்கொண்டு இருக்கிற மக்களை நோக்கி பார்க்க வேண்டுமா வைக்கிறோம். வாயில ஊட்ட வேண்டுமா வைக்கிறோம். ஆவியானவரே பிள்ளைகளை ஒன்றுக்கு குறையலாதபடியா பாசுகிறோம். தண்ணீரை பாசுகிறோம் ராஜா. குடும்பத்திலே பாசுகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசிரியத்து வழிநடத்த மாற்றி வைக்கிறோம். துதிக்க நம்ம சேர்த்துகிறோம். இயேசு நாமத்தை வேண்டிய பிதாவே, ஆமென், 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 ஆமென். வழி நடத்தும் உயர்வன் கையில் களிமண்ணா அனுதினமோ மழை தேடுமே. உயர்வன் கையில் களிமண்ணா அனுதினமோ மழை தேடுமே. ஓம் வசனோ தியானிக்கையில் இதயமது ஆறுதலே. ஓம் வசனோ தியானிக்கையில் இதயமது ஆறுதலே. காரிரோடு நடக்க
நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கண்மலையும் மீட்பெருமாகிய கர்த்தாவே, வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் யோசனைகளும் உமது சமூகத்திலே உறுதியாயிருப்பதால் தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருமாக நான் வாழ்த்துகிறேன். 3 வேத பகுதிகளை நாம் வாசிக்க கேட்டோம். ஆதியாகமத்திலிருந்து, நிருப வாக்கியமாக ரோமரிலிருந்து, சுவிசேஷ பாடமாக யோவானிலிருந்து நாம் வாசிக்கிறோம். ஆனால் இந்த 3 பகுதியும் ஏதோ ஒன்றை நமக்கு நினைவுக்கு கொண்டு வருகிறது. அது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த 2 சாக்கிரமங்களை பொறுத்து. ஆண்டவர் அவருடைய காலத்திலே 2 முக்கிய சாக்கிரமங்கள், சாக்ரமெண்ட்ஸ். அது என்ன சொல்ல முடியுமா? 1 ஞான ஸ்நானம், 2 ராபோஜனம். நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்ன ஒரு 2மே ஆண்டவர் தொடர்புடைய. இது இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட ஒரு பொருள் ஞான ஸ்நானம், பேப்டிசம். இது பெரிய சப்ஜெக்ட். ஆனால் சும்மா அரை மணி நேரத்திலே நம்ம கொஞ்சம் அப்படியே, ஏன்னா நீங்கள்லாம் ரொம்ப தெளிவுள்ளவர், டச் பண்ணிட்டு போயிடும். அப்புறம் நிறைய டைம் கிடைக்கும் போது அது விழாவே ஒவ்வொரு பகுதியாக நம்ம பார்த்தோம். அதில் என்ன சொல்கிறோம்? ஆண்டவர் இதை விரும்பினாரா? இதை ரெகக்னைஸ் பண்ணாரா? ஆம். இது எங்கிருந்து வந்தது? பல கேள்விகள் நமக்கு. பேப்டிசம் ஆங்கிலத்தில் சொல்கிறோம். பேப்டிசமா அப்படின்னு சொன்னால் கிரேக்க வார்த்தை. அந்த கிரேக்க வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னால், முதலாவதாக கழுவுதல், குளிப்பாட்டுதல், நீராடுதல் போன்ற வார்த்தைகளாக பொருள்படும். பேப்டிசமா என்று சொன்னால் கழுவுதல். அப்போ திருமுழுக்கு இருக்கிறது. ஏன்னா ஞானம் என்பது வடமொழி சொல். இப்போ அதெல்லாம் மொழிபெயர்த்து கொண்டு வருகிறாங்க. புதிய மொழிபெயர்த்து தூய தமிழிலே இருக்க வேண்டும். அது கொஞ்சம் கஷ்டம். இந்த ஜெனரேஷன் அதை படித்தாங்கன்னா அதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மலாம் அதை ஞானம்னு படித்து பழகிக்கணும். நிறைய காரியங்கள் அபிஷேகம் பழகிக்கணும். இப்போ புதுசாக இருக்கிறவங்களுக்கு புது பைபிள் கொடுத்து படிக்க வச்சாதான் அந்த தமிழ் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க? பேப்டிஸ்டுக்கு ஞானத்துக்கு என்ன சொல்கிறோம்? திருமுழுக்கு அப்படின்னு. முழுகுதல், அதானே கழுவுதல், முழுகுதல், நீராடுதல். அந்த கழுவுறது சுத்தமாக கழுவணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து திருமுழுக்கு. அதாவது அது என்னன்னா, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறது. இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனா, இயேசுவோடு நாம் மரிக்கிறோம், இயேசுவோடு நாம் உயிர்த்திருக்கிறோம். இது உணர்வு. எனக்கு கொஞ்சம் சில வருத்தங்கள் உண்டு பேப்டிசத்தில். நம்ம மற்ற சர்ச்சைகள் இல்லை, பொதுவாக சில சர்ச்சைகளில் இந்த எலெக்ஷன் டைமில் நிறைய பேர் வந்து பேப்டிசம் இருக்கும். நிறைய பார்த்துருக்கோம். என்னன்னா, அவர் கம்யூனிகேட் மெம்பராக ஞானஸ்நானம் எடுத்துட்டாரு, அவருக்கு காசுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க ஓட்டு உரிமை ஒரு குரூப். ஒரு சிலர் இன்டர் மேரேஜஸ்க்காக அவசரமாக வந்து ஞானஸ்நானம் கொடுத்து என்னை கிறிஸ்துவனா மாற்று. அது இதெல்லாம் சம்பிரதாயங்களாக ஆகிடுது. ஆனால் அதனுடைய முழு பொருள்
நான் கிறிஸ்துவை முழுமையாக முழு மனதோடு முழு ஆத்மாவோடு நான் ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி இயேசுவோடு அவன் மரிக்க வேண்டும். இயேசுவோடு மரித்தால்தான் நீ இயேசுவோடு உயிர்த்தெழ முடியும். இதுதான் பேப்டிசம். உண்மையான பேப்டிசத்துக்கு நாமே சில இடங்களிலே சில நேரங்களிலே சிலருக்கு நான் பேப்டிசம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லும்போது என் மனம் சஞ்சலப்படும். ஏற்றுக்கொண்டார்களா? ஏற்றுக்கொள்ள செய்தோமா? நாம் எங்கு தவறி இருக்கிறோம், அவர்கள் எங்கு தவறி இருக்கிறார்கள், இவை எல்லாம் என் சிந்தனைக்கு வரும். ஒரு சின்ன ஒரு ஊழியத்தை நமக்கு கொடுத்திருக்கார், அதை சரியாக செய்வோமே என்ற எண்ணங்கள்லாம் உண்டு. எந்த ஒரு காரியத்தையும் நம்ம யோசிக்க வேண்டும். சரி, இப்போ இந்த பேப்டிசம் என்பது எங்கிருந்து வந்தது? இது ஒரு பெரிய காரியம். நம்ம யோசிக்கணும். நமக்கு தெரிஞ்சது என்ன? எங்கிருந்து பொறுத்தது? டக்குன்னு சொல்ல உங்களுக்கு தெரிஞ்சது தான். பயப்படாதீங்க, ஆனால் ரைட்டை தான் நீங்கள் சொல்லுவீங்க. யோவான் அங்கே தானே சொல்லுவோம். இன்னும் முன்னால் போகிறேன். இப்போ தேவாலயத்திலே 4 விதமான மக்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார். பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், இன்னொருத்தர் அப்படின்னா எசிரிக்கல் தமிழில் சொல்லுவாங்க, எஸ்எம்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில். பரிசேயர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? சில வேகமாக போகிறோம். பரிசேயர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? பாபிலோன் சிறையிருப்பு 70 ஆண்டுகள், அது தெரியும் இல்லையா? நமக்கு அந்த ஹிஸ்ட்ரி அப்படியே போயிட்டு அப்புறம் போனோம். அந்த 70 ஆண்டுகளிலே அங்கே போன உடனே ஒரு ரெண்டாவது ஜெனரேஷன் மறந்து போயிட்டாங்க. ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு மறந்து அவர்கள் பகாலை கொள்ள ஆரம்பித்தார். ஆனால் அங்கு சென்றவர்களிலே 3 குலத்தோர், முக்குலத்தோர் யார் அங்கே இருந்தாங்கன்னா, யூதா குலத்தார்கள், லேவி குலத்தவர்கள், பென்யமின் குலத்தவர்கள். 3 பேரும் அவர்கள் சேர்ந்து அதிலே வயது முதிர்ந்த ரபிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அப்பெல்லாம் எழுத்து இல்லை. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த தோரானா என்ன? 5 ஆகமங்கள். ஆதி ஆகமம், யாத்திராகமம், தேவியராகமம், எண்ணாகமம், இதுதான் தோரா. இந்த தோரா மனப்பாடமா பண்ணி வச்சிருப்பாங்க ரபிகள். அவங்க முதிய, அதாவது என்ன சொல்ற, சீனியர் பர்சன்ஸ். இந்த 3 ஜாதி, யூதா, லேவி, பென்யமின், இது 3 பேரும் இருந்து அதுல நான் தான் எல்லாம் தெரியும், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் பாபிலோனிலே சிறைப்பட்ட நேரங்களிலே அவர்கள் போதிக்கப்பட்ட பொழுது அவர்கள் உருவானவர்கள் தான் பரிசேயர். நினைச்சுக்கோ. அடுத்தது யாரு? சதுசேயர். இவர்கள் யார் என்று சொன்னால் லேவி கோத்திரம் மாத்திரம். பாபிலோன் சிறையிருப்பு காலத்திலே லேவி கோத்திரத்தால் ஆசாரியர்கள் நாங்கள் தான் ஆண்டவர்களை தொழுது கொள்ள உபதேசம் பண்ணக்கூடியவர்கள் என்று. இவருக்கு உயிர்த்தெழுதல் உண்டு, சதுசேயருக்கு உயிர்த்தெழுதல், இதுதான் மெயின். 3வது ஒரு பேர் பார்த்து வேதம் பார்த்து. அவங்களுக்கு என்ன வேலைன்னா, யார்த்தையும் பேச மாட்டான். அவன் தனியாக உட்காந்துட்டு எழுதி போட்டுக்கிட்டே இருக்கணும். எது? அந்த தோரா 5 ஆகமங்கள் அவன் எழுதும், அப்படியே எழுதிக்கிட்டே இருக்கும். அதுதான் அவங்க. இவங்க 3 பேருமே சண்டை போட்டு கிடப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு தனியா பிரிஞ்சு போயிட்டான் ஒருத்தர். எசன்ஸ் அப்படின்னுவான், எசனேக்கியர். அவங்க எங்க போயிட்டாங்கன்னாக்கா, அவங்க தீவிரவாதிகள், தீவிர ஆண்டவரை யெகோவாவை தீவிரமாக நேசித்தவர்கள். அவங்க எங்க போயிட்டாங்கன்னா, சவக்கடலுக்கு பக்கத்துல கும்ரோம் குகைகள் ஏற்படுத்தி கொண்டு அந்த குகைகளிலே, அதாவது குகைன்னு சொன்னா இப்போதைக்கு நம்ம என்ன சொல்றோம்னா ஆசிரமங்களை ஏற்படுத்தி கொண்டு அவர்கள் அங்கே வாழ்ந்து யார்ட்டையும் பேச மாட்டேன், யார்ட்டையும் சேர மாட்டேன். தீவிரவாதிகள் ஆண்டவருக்கு நேரம் சொல்றாங்க ஒரு குரூப், நான் நேரம் பரவாயில்ல அந்த மாதிரி குரூப். அவர்கள் என்ன செய்வார்கள்? காலையில எழுந்த உடனே தண்ணீரிலே அப்படியே மூழ்கி இந்த பக்கம் போய் இந்த பக்கம் வருவாங்க. சவக்கடலுக்கு தான்
அப்போ அவங்க தண்ணீர் ஆனால் குடிக்கிறதுக்கு சோப்பு போட்டு உடம்புலாம் தேய்ச்சி கீச்சி குடிக்கிறது அந்த குடிப்பு அல்ல, அந்த நீராடுதல் அல்ல. என்ன செய்வார்கள்? ஆண்டவரை துதிக்கு முன்பாக உள்ளே தண்ணீரை மூழ்கி முன்னாலே இருப்பார். அதுதான் தொடக்கம். தண்ணீரை மூழ்கி வெளியே இருந்தால் அவர்களுக்கு ஒரு தங்களுடைய பாவங்கள் கழுவப்பட்டுவிட்டது என்று ஒரு விசுவாசம். இந்த குரூப்பில் இருந்து தான் யார் வந்தா? யோவான் ஸ்நானன். இப்போ புரியுதா? அப்போ ஏன் அவன் அந்த 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 இதை கொண்டாந்தான்? அந்த தான் வரலாறு. அப்போ யோவான் ஸ்நானன் தனக்கு தெரிந்த அந்த சினைக்கள் சாப்பிட்டு விட்டுக்களையும் அந்த தேனும் தான் இவனும் சாப்பிட்டான். அப்போ இவன் ஊருக்குள்ள வரும்போது இவனுக்கு எல்லாம் பேசக்கூடிய வளமும், அவர்கள் பேசாதவன் இவன் வந்து அப்பதான் வந்த உடனே அவனுக்கு வந்த முதல் கோவம் திட்ட ஆரம்பிச்சான். என்ன சொன்னா பாருங்க, விரியன் பாம்பின் குட்டிகளே. அவன் நிறைய கட்டவார்த்தை திட்டம். அதான் அப்போ சொல்றான். அப்பதான் ஏய், உன்னுடைய பாவம் கழுவ வேண்டும். பாவம் என்றால் சரீரத்தில் ஏற்படுகின்ற அழுக்கு அல்ல, உன் மனதிலே இருக்கின்றே அந்த அழுக்கை நீ போக்க வேண்டும். நீ பரிசுத்தத்தை இழந்து கிடக்கிறாய், மகிமையற்று கிடக்கிறாய். இவை பெற வேண்டும் என்றால் மன அழுக்கை கழுவதற்கு இந்த தண்ணீரில் முழுக வேண்டும், இதிலிருந்து எழ வேண்டும். இது எதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொன்னால், பின்னால் எனக்கு பின்னால் ஒருவர் வருகிறார். அவர் என்ன பண்ணுவார்? பரிசுத்த ஆவினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம். இப்ப அடுத்த பாயிண்ட் வந்துட்டார். எத்தனை ஞானஸ்நானம் இருக்கு? நமக்கு தெரிஞ்சிருந்து ஒன்று தண்ணி தெளிக்கிறது, இல்லைன்னா பொறுத்து. அது பெரிய ப்ராசஸ். அதுக்கு அதை டச் பண்ணணும். அது ஒரு நாளைக்கு எல்லாமே சிலதெல்லாம் ரொம்ப வேத வாக்கியங்கள்லாம் ரொம்ப உள்ளே போகணும். மேலோட்டமாக இருக்குது. சில ஃபேன்சி காரியங்களெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இப்பெல்லாம் நிறைய வாட்ஸ்அப் வருது, எல்லாமே ரைட் வந்துடும். எந்த பாட்டு எடுத்தாலும் ரைட் வந்துடும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சத்தியத்தை அறிந்து கொள்ளாத மக்கள்கள் தங்கள் போக்கிலே ஒரு 4 குடும்பம் சேர்ந்துட்டு அவங்க ஒரு வர்ஷிப் ஆரம்பிச்சாங்க. சத்தியத்தை மறந்துடுறோம். சத்தியம் நிறைய படிக்கணும். அப்போ இதில் என்ன சொல்றாங்க? ஞானஸ்நானத்துக்கு எத்தனை ஞானஸ்நானம் இருக்குதான்? கடைசியில் பின்னால் கடைசியில் இருக்கு பாருங்க. 2000 கடைசியில் போட்டு பாருங்க. எத்தனை ஞானஸ்நானம் கடைசியில? மத்தேயு 3:11 படிப்போம். வேகமா போறோம். மத்தேயு 3:11 பாருங்க. மனம் திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். அப்ப என்ன பண்றான்? கொடுக்கிறவன் யார்? யோவான் ஸ்நானகன். அவனுக்கு பேரே ஸ்நானகன். ஸ்நானகன் என்றால் நீராட்டுபவன், குளிப்பாட்டுகிறவன். சில நேரத்தில் பிறந்தவர்னா நர்ஸுங்க குளிப்பாட்டுவாங்க. சில அம்மா காலத்துக்கு ஃபஸ்ட்டு குழந்தை கற்றுக்கிட்டே குளிப்பாட்ட தெரியாது. அதனால அதுக்கு ஆயாக்களை கூட்டிகிட்டு வந்து குளிப்பாட்டுவாங்க. அவங்க தான் ப்ரொஃபஷனிஸ்ட். அப்போ அந்த ப்ரொஃபஷனிஸ்ட் யாரானா இங்க பாவங்களை கழுவுவதற்கு முதல் நாள் யாரா வந்தா? யோவான். அவன் எதுக்காக வந்தான்னா வருகிறவருடைய வழியை ஆயத்தப்படுத்த வந்திருக்கிறான். நமக்கு தெரியும். அவன் சொல்றான், நான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். நம்பர் 1. அது ஒரு ஞானம். இதை படிக்கிறதுக்கு முன்பாக எபிரேயர் 8 கைகளை வைக்குதல், வீட்டுதல், இதெல்லாம் இந்த அஸ்திபாரத்தை மறுபடியும் போடக்கூடாது. சும்மா இதே பேசிட்டு இருக்காதீங்கடா. இதெல்லாம் என்ன ஃபவுண்டேஷன். சும்மா எல்கேஜி கூட இல்லை, ப்ரீகேஜி இல்லை, பிளே ஸ்கூலில் இருக்கிறோம்.
அதை பிடிச்சிட்டு வைக்கின்னு கிடக்கணும். வா என்கிட்ட வந்து வா, கை வைக்கிற வா, அப்படி கீழே தள்ளுறது. இதெல்லாம் மூல உபதேசம். முதல்ல எடுத்தோட முதல் வார்த்தை என்ன போட்டிருப்பார்? அப்போ ஸ்நானமா ஸ்நானங்களா, சிங்குலரா ப்ளூரலா? வந்துட்டுமா? இங்கிலீஷ் லிட்ரேச்சர் வந்துட்டுமா? சிங்குலர் ப்ளூரல் வந்துட்டுமா? இப்போ ஸ்நானம் என்றால் சிங்குலர். யோவான் ஸ்நானகன் கொடுத்தது ஸ்நானம், ஞான ஸ்நானம். ஞானம் கலந்தார். ஞான ஸ்நானத்தை பிரிச்சு பாரு, ஞானம் பிளஸ் ஸ்நானம். அப்போ ஞானத்தை கொண்டு வந்தா பிறகுதான் உனக்கு ஸ்நானம் கொடுக்குறது இல்லையா? குழந்தைக்கு கொடுத்தா அதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? பிரதிஷ்டை பண்ணுதல். 8ஆம் நாளிலே ஆண்டவரை எடுத்து கூட்டிக்கிட்டு தூக்கிட்டு எருசலேமுக்கு போறாங்க, பிரதிஷ்டை பண்றாங்க. அந்த ஞான ஸ்நானம் கொடுக்கல. அதெல்லாம் பெரிய சமாச்சாரம், அதை நம்ம நோண்டி போகக்கூடாது. நான் நேராக சும்மா பிரிண்ட் பண்ணிட்டு போறேன். அப்போ 8ஆம் நாளில் நம்ம செய்ய வேண்டியது விருத்த செய்யறது. அதுக்கு பின்னால் வரேன். அது பிரதிஷ்டை பண்ணது. குழந்தைங்களை நம்ம பண்ணுறது ஞான ஸ்நானம். நான் இதில் வளர்ப்பேன். அதுக்கு தான் என்ன பண்ணாங்க, பக்கத்தில் ஞானத்தாய் ஞானத்தை அவங்க பார்த்து நான் இந்த குழந்தைய நான் என்னவா பண்ணி வளர்க்குறேன். ஆமாம், ஆண்டவருடைய உபதேசத்தை சொல்லி வளர்க்குறேன். அவளுக்கா விவரம் தெரிஞ்சு கிறிஸ்துவ மனதார முழு மனதோடு முழு இதயத்தோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது கொடுக்கப்படுதலே ஞான ஸ்நானம். அது தண்ணீரில் கொடுக்கப்படுகிறது, ஜலத்தினால். அதை யார் செய்யறா? அவன் என்ன சொல்றான் அடுத்தது பாருங்க. எனக்கு பின் வருகிறவர் யார்? இயேசு கிறிஸ்து. ஏன்னா 6 மாசம் சின்னவர் அவர் இல்லையா? மரியாள் போறா, யாரை பார்க்க போறா? எலிசபெத்தை பார்க்க போறா. எலிசபெத் யாரு? சகரியா ஒய்ஃப். சகரியா யாரு? ஆமா, அவன் ஒரு ஆசாரியன். அவனுக்கு குழந்தை இல்லாத இருக்கு. நான் வாய் போச்சு, தீர்ந்து போச்சு. அவன் பிறந்து வளர்ந்து அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். 2 பேருமே கர்ப்பத்திலே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அப்போ அவர் சொல்றாங்க, எனக்கு பின்னால் ஒருத்தர் வராருன்னா 6 மாசம் கழிச்சு ஒருத்தர் வர்றாரு இல்லையா? அதை மனசுல வச்சு சொல்றாரு. ஆனா பின்னாடியே வந்துட்டார் சீக்கிரம். 2 பேரும் ஒரே ஏஜ் குரூப் தான். வந்த பிறகு அவர் என்ன செய்வாராம்? என்னிலும் வல்லவராய் இருக்கிறார், சுமக்கிறது கூட நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும். அப்ப இதோட எத்தனை ஞானஸ்நானம் ஆயிடுச்சு? 3 ஞானஸ்நானம் ஆயிடுச்சா? ஆனால் பின்னாடி நான் இன்னொரு நாளைக்கு அது வளர்க்கிறேன். இதெல்லாம் நான் இன்னும் பாயிண்ட்டுக்கு வந்து தொடக்க, இது இன்னும் தொடக்கத்திலே இருக்கிறோம். அடுத்தது என்னன்னா 1 Corinthians 12-13 வாசி. இது வந்து சும்மா பிரியாம்பிள் உங்களுக்கு சொல்ற என்னென்ன ஞானஸ்நானம் என்னன்னு மட்டும் தெளிவுபடுத்துறேன். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுவாதீனமாயினாலும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்தில் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு ஒரே சரீரத்தில் ஒரே ஆவியானவராலே ஞானஸ்நானம் கொடுக்கணும். இது என்ன அர்த்தம்? What is the meaning? Simple thing. ஒரே சரீரம். யாரு? ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து ஒரே சரீரத்தால ஒரே ஆவியில ஞானஸ்நானம் பெறணும்னா அந்த சரீரம் எதிரான திருச்சபை தான். அந்த 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 அவருடைய ரத்தத்தாலே அவருடைய ஒரே ஆவினாலே திருச்சபை முழுக்கு பெற வேண்டும். ஒரே சரீரம் என்பது இயேசுவானுடைய சரீரம் எது? இந்த திருச்சபை தான். அது இந்த திருச்சபை முழுக்க பெற வேண்டும், ஆவிக்குள்ளாக வர வேண்டும். சரியா?
அடுத்தது ஒரு ஸ்நானம் இருக்கு. அது என்ன? பாடுகளின் மூலம் கிடைக்கின்ற ஒரு ஞான ஸ்நானம். ஆண்டவர் சொல்லுவார், இந்த செவத்தி குமாரன் 2 பேர் வந்து கேட்பாங்க, சாமி நீ போகும்போது வலபாசத்தை இவன் ஒருத்தன், என் பையன் இவன் ஒருத்தன், அவன் ஒருத்தன் 2 பேரும் இருக்கிற மாதிரி பண்ணிக்கோ அப்படின்னு. அவன் சிரிச்சுட்டு ஒரு விளக்கம் கொடுப்பாரு. என்ன கொடுப்பாரு? நான் குடிக்கிற பாத்திரத்துல இவங்க குடிக்க முடியாது, குடிக்க முடியாது முடியும். அவன் நினைக்கிறது வேற, இவர் கேட்கறது வேற. இவர் குடிக்கிற பாத்திரம் என்ன? கெத்செமனே தோட்டத்துல சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் அதுதான் பாடுகளின் பாத்திரம். பாடுகளின் பாத்திரத்தை அவர் தூக்கி கொண்டு போகிறார். என்னுடைய பாவங்களை அவர் சுமந்தவராக சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த பாத்திரத்தை எடுக்க முடியாதுதான். பாடுகளின் பாத்திரத்திலே நான் ஸ்நானம் பண்ண போகிறேன். அது யோவானில் இருந்தா மத்தேயு 3:22 இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நீங்கள் கேட்டு, நான் வலது பாத்திரத்தை எனக்கு இடது பாத்திரத்தை ஒன்று கேட்கிறேன், உன் பாத்திரத்தை நான் குடிக்கிறேன் அப்படின்னு கேட்கறது என்னன்னு தெரியாமையே நீ பேசிட்டு இருக்கா? நான் குடிக்கும் பாத்திரம் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அது பதில் என்ன சொல்றாங்க? அவர்கள் கூடும் என்கிறார்கள். அப்புறம் அதுக்கு இன்னொரு தடவை என்ன சொல்றாரு? அவர் அவர்களை நோக்கி என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது எனக்கு காரியமல்ல என்றார். இது பாடுகளை சுமந்து தீர்க்கின்ற ஒரு பாத்திரம். அவருடைய பாத்திரம் என்ன? இயேசு என்கின்ற பாத்திரம் பாடுகளை சுமந்து இருக்கின்ற பாத்திரம். அதில் ஸ்நானம் பண்ண ஒருவன் கூடாது. ஏனென்று கேட்டால் நம்முடைய பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தி அந்த பாத்திரத்தை கொண்டு போகிறான். அந்த பாத்திரத்தை நீ முடியாதுறாங்க. நான் குடிக்கிற பாத்திரத்தில் நீ குடிக்க முடியாது, நான் பண்ற ஸ்நானத்தை நீயும் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். அப்ப அது ஞானஸ்நானத்துக்கு நம்ம வெறும் தெளிப்பு ஞானஸ்நானம் முழுக்கு ஞானஸ்நானத்திலே சண்டை போட்டுருக்கோம். பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்நானம் பெற வேண்டும், அக்னியினுடைய ஞானஸ்நானத்தை நாம் பெற வேண்டும். இது ரெண்டும் ஆண்டவர் கொடுக்கிறார். நான் கோவையினாகில் உங்களுக்கு ஒரு சலத்தை ஆய்வு பண்ண போறார். ஒவ்வொரு உங்களுக்கு யார் வருவா? ஒரு தேற்றவாளர் வருவார். அவர் நம்மை கேட்கிறவர். அவர் தான் பரிசுத்த ஆவினாரே. இன்றைக்கு நீயும் நானும் வழி நடத்தப்படுகிறது யாரால்? பரிசுத்த ஆவினாரே. அதுக்கு தனியா ட்ராக் கிடையாது. இயேசு கிறிஸ்துவை எவன் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ஏற்றுக்கொண்டாலும் அது சாதாரண காரியம் இல்லை. அது என்னமா? கிருபையினால் என் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய ரட்சிப்பு சாதாரண காரியம் அல்ல, இது தேவனால் உண்டான ஈவு. நமக்கு தெரியும். அப்போ அந்த ரட்சிப்பு, அந்த மீட்பு எங்கிருந்து கிடைக்குது? இலவசமா கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனால் அவர் என்ன சொல்றார்? நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டு இருக்கிறீர்கள். என்னுடைய ரத்தம் தான் அதனுடைய விலை மதிமையாக இந்த பாவமற்ற அந்த ரத்தம் தான் உங்களை விலை, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விலை, உங்க பாவத்துக்காக நான் கொடுக்கப்பட்ட விலை வாங்கிட்டேன். அப்ப நீங்கள் என்னுடையவர்கள், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. நான் எவன் சொல்லிடாதீங்க, அது பெருமைக்குரியாது. நீங்கள் உங்களது இல்ல. ஏய், நான் என்ன தெரியுமா, நான் யார் தெரியுமா? ஒண்ணு இல்லை. I am nothing because கடவுள்
bought me. என்னை வாங்கிட்டார், வேலை கொடுத்து வாங்கிட்டார். நான் எனக்குரியவன் அல்ல, என்னை வாங்கியவர். நான் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு விட்டேன். 15ஆம் தேதி சுதந்திர தினம் கொண்டாடுறோம். அதனால இன்னைக்கு சுதந்திர தினம். மீட்கப்பட்டவர்கள் நாம். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களெல்லாம் மீட்கப்பட்டவர்கள். அவர்களுக்கெல்லாம் சுதந்திரவாளிகள். அவருக்கு அப்பவே நமக்கு சுதந்திரத்தை தந்து விட்டார். இவன் மனிதனுக்கு மனிதன் அடிமையாக இருந்து மீட்கப்பட்ட சுதந்திரத்தை 15ஆம் தேதி கொண்டாடும். அப்போ இதெல்லாம் மனசுல வச்சுக்கோ. இந்த ஞானஸ்நானம்லாம் வச்சுக்கோ. இப்போ 3 பாயிண்ட் வச்சு சீக்கிரம் முடிச்சேன். இப்போதான் இதுக்குள்ள வரப்போறோம், சப்ஜெக்டுக்குள்ள வரப்போறோம். திருமுழுக்கு என்பது ஆதி ஆரம்பத்திலே பார்த்தோம். திருமுழுக்கு உங்களுக்கு எப்பொழுது வந்தது? எப்பொழுது இருந்து கடைபிடித்து வருகிறோம்? யோவான் ஸ்நானகன் கற்றுக் கொடுத்ததிலிருந்து நாம் வருகிறோம். ஆனால் அதற்கு முன்பாக ஞானஸ்நானம் இருந்ததா? இருந்தது. அப்போ நோவாவின் காலத்துக்கு முன்பாக இருந்ததா? இருந்தது. அப்போ ஆபிரகாமின் காலத்தில் இருந்ததா? இருந்தது. சரி, அதெல்லாம் கழிச்சு. அப்போ ஆதாம் காலத்தில் இருந்ததா? இருந்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பழைய ஏற்பாடு ஒரு நிழலாகும், புதிய ஏற்பாடு ஒரு செயல் திட்டம், செயல்பாட்டின் எதிர்காலம், 2ஆம் வருகையின் காலம், அது 1000 வருட அரசாங்கம். எனவே பழைய ஏற்பாட்டை பற்றி பேசும்பொழுதெல்லாம் நிழலாட்டம். இது என்ன? ஷேடோ ஆஃப் த பேப்டிசம். வாட் இஸ் த ஷேடோ ஆஃப் த பேப்டிசம்? அந்த நிழல் என்ன என்று பார்த்தால், ஏதேனிலே பாவம் செய்தான். பிசாசு உன்னை நிர்வாணமாக காட்டினான். உன் நிர்வாணத்தை ஆண்டவர் மூட விரும்பினார். என்ன செய்தார்? ஒரு மிருகத்தை அடித்து தோலாடையை உனக்கு போட்டார். அப்போ ரத்தம் சிந்தப்பட்டது, உன்னுடைய நிர்வாணம் மூடப்பட்டது. அப்போ ரத்தத்தினாலே நீ கழுவப்பட்டால் அது உனக்கு முதல் ஞானம் நிழலாட்டமாய் காணப்பட்டது. புரியுதா? அப்போ ஆதி ஆரம்பத்துல துவக்கத்திலேயே உனக்கு ஞானஸ்நானம் இருந்ததா என்றால் அது ஒரு நிழலாட்டம். எப்படி? புதிய ஆடையை கொடுத்து புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார். ஒரு புதிய துவக்கம். இதுதான் திருமுழுக்கு என்பது, ஒரு புதிய துவக்கம். புதிய துவக்கம் ஆதி ஆகமத்திலே இருந்தது. 1-2 இருக்கு. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. அங்க பாருங்க, எதெல்லாம் ஒழுங்கா இல்லையோ அதெல்லாம் ஒழுங்கா ஆக்குறாருன்னா அது புதுப்பிக்கப்படுகிறது. ஒரு புதிய தொடக்கம், அது புதிய திருமுழுக்கு. அங்கேயே ஞானம். உலகம் அசிங்கமா இருந்தது, ஒழுங்கின்மையா இருந்தது. அதுக்கு கழுவுறார், சுத்தப்படுத்துகிறார். சுத்திகரிக்கப்படுகிறது உலகம். சுத்திகரிக்கப்படும் பொழுது ஜலத்தினாலே மேலே அசைவாடி கொண்டிருந்து ஜலத்தினாலே முதல் ஞானஸ்நானம் அங்கேயே முடிஞ்ச பூமிக்கே கழிச்சா ஒத்துக்கிறோமா? அப்புறம் மனுஷனையும் கழுவுறார், ஒத்துக்கிறோமா? சரி, அது போகுது. அப்புறம் ஆபிரகாமுக்கு வரார். ஆபிரகாமுக்கு வந்த உடனே முதல் வேலை அவருக்கு என்ன சொல்றாரு? அங்கதான் எங்க ஆரம்பிக்குது. என்ன ஆரம்பிக்குது? விருத்த சேதனம். நான் வேகமா அப்படியே போறேன், நிறைய வசனம் படிக்க சொல்லல, நான் பாட்டு போயினே இருக்கேன். விருத்த சேதனத்தை கொண்டு வருகிறார். விருத்த சேதனம், வாட் இஸ் தட்? கட்டிங் ஆஃப் த ஃப்ளஷ். கட்டிங் ஆஃப் த ஃப்ளஷ், நுனித்தோலை அறுத்தல். அதுதான் இப்போ முஸ்லீம் இன்னும் செஞ்சுட்டு இருக்கான். சொன்னது அது ஆண்களுக்கு மட்டும்தான். பெண்களுக்கு அது அந்த தீர்த்து எப்படி கொடுக்குது? பிள்ளை பெறுதல் மூலமாக அது வேறு சப்ஜெக்ட். இப்போ நுனித்தோல் அறுக்கப்படுகிறதுனா, கட்டிங் த ஃப்ளஷ் மீன்ஸ் யூ ஆர் a நியூ பார்ன் கிரியேஷன். அப்போ புதிய மனிதனாக புதிய ஃப்ளஷ் உனக்கு கொடுக்கப்படுது. கட்டிங் ஆஃப் த ஓல்டு ஃப்ளஷ், அது அடையாளம். அப்போ பழைய மனுஷனாக இருக்கிற நீ நுனித்தோலை கட் பண்ணுவதனாலே நீ புதிதாக்கப்படுகிறாய். அது நிழலாட்டம். எதனுடைய நிழலாட்டம்? ஞானஸ்நானத்தினுடைய
நிழலாட்டம். அதுதான் இல்லாத வந்த உடனே புதிய ஏற்பாட்டில் விருத்த சேதனம் என்றும் விருத்த சேதனம் இல்லை என்றும் ஒன்றும் இல்லை. அந்த வசனத்தை படிக்கும். அப்படியே போயிடும். விருத்த சேதனம் வசனம் இல்லையே. ரோமர் எந்த வசனம் சொல்லணும்? ரோமர் 4ஆம் அதிகாரம் 11, 12 கிடைக்கும். போதும். அப்போ விருத்த சேதனத்தை புதிய ஏற்பாட்டிலே எந்த கோணத்திலே பார்க்கிறோம் என்றால், விருத்த சேதனத்தை பழைய ஏற்பாட்டில் நியாய பிரமாணத்தை எல்லாம் தள்ளி விடுகிறார்கள். பழைய ஏற்பாடு நியாய பிரமாணம் தான். புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அது புதிய உடன்படிக்கையாக மாறுகிறது. அவரே கிருபாதார பலியாக மாறுகிறார். அவருக்கு மன்னிப்பு உண்டு. அங்க வந்து கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கண்டிப்பு தான். 10 கட்டளை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டளையும் நிறைவேற்ற முடியாது. ஆனால் இந்த நியாய பிரமாணமும் விருத்த சேதனமும் பழைய ஏற்பாட்டோடு முடித்துவிடுகிறது. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார் ரோமரில், விருத்த சேதனத்தை விட்டு விடுங்கள், நீங்கள் உங்கள் இருதயத்திலே உங்களுக்கு இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளுங்கள். என்னன்னாக்கா இந்த ஃப்ளஷ் இந்த இருதயத்தை ஆண்டவருக்கு என்று முழுமையாக ஒப்பு கொடுத்து விட்டால் அது விருத்த சேதனம். அப்போ எல்லாருமே வந்துருக்கு. அப்போ இங்க நிழலாட்டமாய் பழைய ஏற்பாட்டிலே இருக்கின்ற விருத்த சேதனம் புதிய ஏற்பாட்டிலே நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. அது என்ன செய்ய வேண்டும்? ஞான ஸ்நானம் தண்ணீரினால் கழுவப்பட வேண்டும். தாற்பயம் என்னன்னா, இதை இயேசு அங்கீகரித்தாரானா அவரே எழுதுறார். எங்க யோவான் ஸ்நானம். அப்ப நான் கொடுக்கணுமான்னு அவன் கேட்கறான். அதுக்கு என்ன, இது நடக்கிறபடி செய்ய, இது மூலமா ஒரு நீதியை நான் உங்களுக்கு விளக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவன் கொடுக்கணுமான்னு கேட்கறான். உனக்கு போய் நான் கொடுக்கணுமான்னு கேட்கறான். இல்லை இது செய்ய. அப்பதான் அவர் அனுமதிக்கிறார் என்றால் அவர் ரெகக்னைஸ் பண்ணிவிட்டார். முழுக்க ஞானஸ்நானத்தை அவர் ரெகக்னைஸ் பண்ணிவிட்டார். அப்ப ஞானஸ்நானம் சாக்கிரமென்றில் சேர்த்துக் கொள்ளப்பட்டது. அப்ப ஞானஸ்நானத்தினால் ஜலத்தினால் மட்டுமல்ல, அங்கே 3 சாட்சிகள் சொல்லப்பட்டது. என்ன? பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் அவர் கொடுத்தார். பரிசுத்த ஆவி அவர் மேல் இறங்குது. எப்போ இறங்குது? அது வசனம் அப்படி படிச்சுன்னா வேகமாக போகிற அப்படியே கதையாகவே சொல்லி வசனங்கள் படிக்கிறதுக்கு. இப்போ அவர் உள்ள மூழ்கி எழுந்திருக்கிறார் இல்லையா? எழுச்சி வெளியே வந்த உடனே அவர் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டாரா? பரிசுத்த ஆவி உடனே வந்துச்சா? வந்துச்சு. ஆனா உடனே அவர் பரிசுத்த ஆவினால செயல்பட்டாரா? இல்லை. போய் ஜெபிக்கிறார். அவர் ஜெபம் பண்ண பின்பு அது மத்தியில பார்க்கலாம். நிறைய வசனம் கொடுத்துக்கிறதுனால எந்த வசனம் இருக்குது. அப்போ அந்த ஜெபம் பண்ண பிறகு பரிசுத்த ஆவியானார் செயல்படுகிறார். மத்தேயு லூக்கா 3:21. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவைப் போல் இறங்கி நம்மேல் வருகிறதை கண்டார். அது லூக்கா 3:21.
ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாகி. அதுக்கப்புறம் தான் இப்போ இயேசு ஞானஸ்நானம் பெற்ற உடனே அவர் செய்த முதல் காரியம் ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணின உடனே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இல்லையா? அப்படிதான் போட்டிருக்கு லூக்கா 21. ஆனா நமக்கு என்னன்னா, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு ஞானஸ்நானத்தை கொடுத்தவன் யோவான். பரிசுத்த ஆவியினால் கொடுத்தவர் இயேசு. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்க ரொம்ப வீக்கா இருக்கிறீங்க. அப்போ என்ன பண்ணும்? ரொம்ப வீக்குன்னா எதுல? சாப்பிட்டு ஆவி ரொம்ப வீக்கா இருக்கிறீங்க. அப்ப என்ன பண்ணுவோம்? உங்க இடத்தில் பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து உலகத்துக்கு சாட்சியாயிருப்பீர்கள். எழுந்து வாசிக்கணும்னா லேட் ஆகிடும். பரிசுத்த ஆவி உங்க இடத்துல வரும்போது நீங்க சும்மா கட்சியும் கட்டாமல் இருக்க மாட்டீங்க. நீங்க பலன் அடைவீர்கள். பலன் அடைஞ்சீங்கன்னா எப்படியா இருப்பீங்க? உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? சாட்சி உள்ள வாழ்க்கையாக இருக்கும். இது வசனம் தான். அதுக்குதான் இந்த வசனத்தை போட்டுருக்காங்க. இதுல உட்காந்துட்டு நேரம் சின்ன சின்ன மூல உபதேசங்கள் சொல்லிட்டு ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு அது வந்தாதான் இது ஆவிக்குரிய சபையெல்லாம் சொல்லிட்டு கிடந்தது. ஆவிக்குரிய சபை வந்தால் நீங்கள் பலனடைந்து சாட்சியாக வாழ்வீர்கள். மற்றவர்கள் சாட்சியாக இருப்பீர்கள். இயேசுவானவர் ஆவிக்குள்ளாக அவர் வரும் பொழுது அந்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன். அவர் உங்களை பலப்படுத்துவார். அவர் தான் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். நீ கூப்பிடும் நேரத்திலே அவர் உன்னோடு கூட இருக்கிறார். முன்னில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த பயம் இருந்தீங்கன்னா தப்பு பண்ண மாட்டேன். ஆண்டவர் எனக்குள் ஆவியாய் இருக்கிறார் என்ற பயம் உன்னிடத்தில் இருக்குமானால் நீ உன்னுடைய மனசாட்சி தவறு செய்ய அனுமதிக்காது. உனக்கே உறுத்தும். ஒரு பொய் சொல்லும் போதே உன் மூஞ்சி காட்டி கொடுத்துரும். உனக்கே பொய் சொல்ல தெரியல, மூஞ்சி காட்டி கொடுத்துரும். அதெல்லாம் ஆம்பளைக்கு சீக்கிரம் மாட்டிக்குவாங்க. வரும்பொழுது அப்படி தலை குந்தினே இப்படி உள்ள நுழைஞ்சாங்க. என்ன வரும்போது என்ன அதிகாரம் பண்ணிட்டு வர நீ இன்னைக்கு என்ன தலை குந்தின்னு வர? ஏதோ தப்பு உங்கள்கிட்ட இருக்குது. அவங்க சைக்காலஜி, நம்ம சைக்காலஜி எங்க கண்டுபிடிச்சு வரணும். நேரம் அப்படி சரி போட்டு அப்படின்னா போய் நான் ட்ரெஸ் பண்ணி உள்ள இருந்தா காப்பி வந்தா அப்படி இருந்தா நான் சமாளிச்சிக்கணும். இது நம்ம சைக்காலஜி. ஆனா பரிசுத்த ஆவியானவர் கிட்ட இருக்கும்போது நீ என்ன பண்ண முடியாது. நீ ஏன் போய் சரண்டர் ஆகிப்போது? தெரிந்தோ தெரியாமல் செய்கின்ற பாவங்களுக்கு ஆனால் நீங்க சொல்றீங்களோ இல்லையோ, எங்க ஊழியர்கள் சொல்லிட்டு வந்து தெரிந்தோ தெரியாமல் செய்கின்ற பாவங்களை பண்ணி இல்லைன்னா நாங்கள் மேலே யாரும் முடியாது. நாங்கள் உலகத்தில் தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம முதலாளி தப்பு தானே செய்ய சொல்லுவோம். செஞ்சு தான் அவங்க எல்லாரும் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்ல போய் செய்யணும், செஞ்சுதான். அப்புறம் தான் இதை கிருஷ்ணாச்சு போய் வாரம் போய் என்ன பண்ணுவேன்? மன்னிப்பு கேட்க பாவி இதுக்காக ஆண்டவரை நாங்கள் பலன் அடையும் பொழுது நாங்கள் சாட்சியாக வாழணும்டா. அதுக்காக வச்சிருக்கேன். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. இது புதிய தொடக்கம். புதிய தொடக்கம் நோவாவின் காலத்திலே பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் அழித்து விடுகிறார். 8 பேரை மாத்திரம், ரைட்டா? 8 பேர் தானே? 8 பேர் மாத்திரம் உள்ள பேழைக்குள் அனுமதிக்கிறார். அந்த 8 பேர் உள்ள நுழையும் போது அவர்கள் தான் ஞானஸ்நானம் ஜலத்தினாலே நடக்கிறார்கள். 8 பேர் மட்டும்தான் அளவு. தெரியாம கொசு கூட சேர்த்து விட்டாங்க. அந்த கொசு எல்லாம் ஒரு தடவை சொல்லிட்டேன். நோவாவை தான் தப்பு பண்ணாரு. யாரா கொசு உள்ள விட்டுருந்தா நோவா விடாம விட்டுருந்தா இன்னைக்கு கொசு தொலையே இல்லை. இன்னைக்கு கொசு தொலை நிறைய சுற்று நோவா தான் காணும். எல்லாம் ஜோடி ஜோடியாக விட்டாங்க. இப்போ அங்க ஒரு வசனம் இருக்குது. இவனுடைய பிள்ளைங்க யார் யாரு? காம்,
யாபேத். காம் இருந்த நிலம் தான் இப்ப என்னது? கானானியர். யாபேத் இருக்கிறது இப்ப என்ன ஊர்? என்ன நாடு? மேல மேல. அவன் வடக்கே சென்றான். யாபேத்து வடக்கே சென்று வாழ்ந்தான். ரஷ்யா. ரஷ்யாவெல்லாம் யாருடைய வம்சம்னா யாபேத்துடைய வம்சம். கானானியர்கள், இஸ்ரேலர்கள் இவங்கெல்லாம் யாரு? கானானியர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள். அழிச்சிட்டார் காமன். ஒருத்தனை உள்ள போகும்போது இஸ்ரேல் ஜனம் போகும்போது என்ன பண்றாரு? கானானியர்கள் அழிக்கப்பட்டார். ஒட்ட கூட இருக்கிறார். ஆனாலும் கானானியர் இருக்கிற ஒரு ஸ்திரீ அந்த ஆண்டவர்கிட்ட கேட்கிற அந்த நாய்களுக்கு போடுறது கேட்டார். சொல்லலாமா? அது தனி சப்ஜெக்ட். ஒரு நாளைக்கு இருக்கும். நாயின்னு சொல்லலாமா? கானானியர் ஸ்திரியா இயேசு சொல்லலாமா? நாய்களுக்கு போடுறது. ஆனாலும் இருக்கிற குறிப்புகளை நான் பார்த்துருது. அவன் விசுவாசம் நான் ரசிச்சு. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை தப்பா ரைட்டான். அது பெரிய வார்த்தை இன்னும் நடக்குது. சரி, அது இப்போ அந்த கானான் தேசத்திற்கு அதிபதியாக இருந்த தாம் தப்பிக்கப்பட்டவன். யாபேத்து ரஷ்யா வடக்கே போய்விட்டார். சேதனுடைய முத்தமாகத்தான் நாம் நிர்வகிக்கிறோம். ரைட். இப்போ புதிய தொடக்கம் நோவாவிலிருந்து ஆரம்பிக்கிறது. இதுதான் திருமுழுக்கு என்பது ஒரு புதிய தொடக்கமாக ஏதேனிலிருந்து பழைய ஏற்பாட்டிலே நோவாவிற்கு எல்லாம் பார்க்கணும். ஆனால் அடுத்தது ஒரு புதிய நெருக்கம் உண்டாகுது. ஏதாவது திருமுழுக்கால் ரோமர் இப்போ படிச்சோம் இல்லையா? 1:6 11 14 வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? அதில் என்ன சொல்றாரு? சுருக்கமாக ஒன்று சொல்லிட்டு முடிச்சிடுறேன். என்ன நிறைய பசங்க அது முக்கியமானது நீங்களே தெரிஞ்சுக்கிட்டா. புதிய நெருக்கம். கிறிஸ்துவில் மரித்து உயிர்த்தெழுந்த நாம் பாவத்துக்கு அடிமையாய் இராமல் பழைய மனித இயல்பை அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. 6:6 படிங்க. பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் பழைய மனுஷனை அவரோடு கூட சிலுவையில அறையப்பட்டு இதுதான் ரோமன் ஒன்றும் இல்லை. ஞான ஸ்நானம் ஒன்றும் கிடையாது. என்ன நம்ம தான் ஈஸியாக சொல்லியிருந்தோம். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும். இது என்னன்னாக்கா உள்ள முழுகும் போது உன்னுடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துவின் மரிப்பில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினால் சுத்திகரிக்கப்படுகிறாய். இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் உன்னை புதிய மனிதனாக இருக்கிறது. நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நீ புது சிருஷ்டியாக மாறுகிறாய். சரியா? இது புதிய நெருக்கம். ஆனா புதிய விருப்பம் ஒன்றை சொல்லுங்க. 3 பாயிண்ட் தான். ஆனா நான் வேற மாதிரி கொண்டு போயிட்டேன். 3 பாயிண்ட் என்னன்னா புதிய துவக்கம், புதிய நெருக்கம், புதிய விருப்பம். புதிய விருப்பம் என்னன்னா யோவான் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்குறது இல்லையா? அங்க ஒரு இன்சிடென்ட் நடக்குது. நான் என்ன பண்ணேன்? அநேகர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும். கிரேக்கர்கள் அநேகர் இருந்தார் இல்லையா? வசனம் இருக்கா? அந்த வசனத்தை படிங்க. அநேகரை கிரேக்கர்கள் இருந்தார்கள். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க? இயேசுவை காண விரும்புகிறோம் என்று சொன்னாங்க. அவர்கள் கிரேக்கர்கள் இயேசுவை அறியாதிருந்தார்கள். இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசுவை பார்க்க வேண்டும் என்கின்ற விருப்பம் அவர்களிடத்தில் இருந்தது. இன்றைக்கு நீயும் நானும் இயேசுவை பார்க்க விரும்புகிறோமா? அவரை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறோமா? அவர் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்கிறாயா? இதெல்லாம் என்ன காரணம்? நான் உணர்றேன்னாக்கா, நான் பார்க்க வேண்டும்னாக்கா நீ என்ன செய்ய வேண்டும்? அவர் பின்னே போக வேண்டும் என்றால் ஆமா பாடுகள் தான். சிலுவையை எடுத்துக்கொண்டே இருப்பீங்க. அப்போ பாடுகள் நிறைந்த பாத்திரம் அது. அதான் நான் சொன்னேன். அந்த ஞான ஸ்நானத்துல நம்ம போக முடியாது. அந்த ஞான ஸ்நானம் நமக்காக எடுக்கப்பட்டது. அவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் எடுத்த ஞான ஸ்நானம். அந்த ஞான ஸ்நானத்தில் நம்ம போக முடியாது. நமக்கு கொடுக்கப்பட்ட ஞான ஸ்நானம் ஒரு பெரிய ஆர்குமெண்ட் தான் இருக்கு. ஞான ஸ்நானத்தை குறித்து
28 மத்தேயு 28:19 19 பாருங்க. மத்தேயு ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் முதல்ல என்ன பண்ணணுமா? முதல்ல என்ன பண்ணணும்? சீஷர் ஆக்கணும். அப்புறம் தான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் செலக்ஷன் இல்ல, முதல்ல செலக்ட் பண்ணு டீச்சரா இருக்கு, அப்புறம் ஞானஸ்நானம் கொடு. அந்த ஞானஸ்நானம் எப்படி இருக்கணுமா? பிதா குமாரன் ஆவியின் நாமத்தினாலே. இப்ப இன்னொரு பாயிண்ட் நான் படிக்க சொல்றேன். அங்க யாரு ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க? இப்போ பிலிப்பு வரும். எதுல வரும்? எந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம்? யோவான் இல்லையா? 12 யோவான் 12:20-26. பிலிப்பு வந்து அந்திரேயாவுக்கு அறிவித்தார். சரி சரி, அது வேற சப்ஜெக்ட். இப்போ பிலிப்பு ஒரு அந்தகன், அதாவது நம்ம என்ன சொல்றோம், ஆண்மையற்றவர், அன்னகன் பார்த்தேன். அவன் வந்து மந்திரி. அவன் போறான் எத்தியோப்பியா. அவன் போகும்போது அவன் இயேசுவை பற்றி அறிஞ்சு ஏசாயா புத்தகத்தை படிச்சுருக்கான். அவன் விளக்கல அந்த இன்சிடென்ட். அப்போ படிக்கும்போது அவன் என்ன பண்ணுறான்? அந்த இன்சிடென்ட் படிக்கும்போது எனக்கு விலகில் ஏறும்போது பிலிப்புக்கு உணர்த்துறாரு. பிலிப்புக்கு போய் இப்படி போகிறான், அவன் இந்த மாதிரி அவசரப்படுறான் அப்படின்னு போய் வைக்கணும். அப்போ அவன் உட்காந்து சரி என்ன ஏசையா படிக்கிறேன், நாம எனக்கு விளங்கலை, ஒருவன் எனக்கு சொல்லாவிட்டால் எனக்கு எப்படி விளங்கணும்? உடனே அவன் விளக்குறான். அப்படியா நான் ஞானஸ்நானம் விழுக்கணுமே அப்படின்னா, தண்ணி இருக்குதா? தண்ணி இருக்குது, அப்போ நான் எடுத்துக்கலாமா? ஓகே எடுத்துக்கலாம். அப்போ அங்கே தண்ணியில் யார் ஞானஸ்நானம் கொடுக்குறான்? பிலிப்பு ஞானஸ்நானம் கொடுக்குறான். அவன் யார் பேரில் கொடுக்குறான்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கொடுக்குறான். நிறைய இடங்கள் உண்டு. பேரில் கொடுக்குறாரு, 3000 பேருக்கு உட்கார வச்சு கொடுக்குறாரு. அவர் கொடுக்கும்போது பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால கொடுக்குறாரு. அவர் கொடுத்தது என்ன? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். அதே மாதிரி பவுல் கொடுக்குறான். பவுல் கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பவுல் கொடுக்குறான். பிலிப்பு அவங்க கொடுக்குறான். இவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. நான் இயேசு சொன்னது என்ன? அவர் தான் சொல்றார், நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நீங்கள். இப்ப இது ஒரு பெரிய யார் நாமத்தினாலே நாம் ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது, நாம் ஞானஸ்நானம் தர வேண்டும். இது எல்லாம் ஒண்ணுதான். என்ன கேட்டா இது மாதிரி சின்ன சின்ன உபதேசங்கள்லாம் வச்சுக்க முடியாது. அதுதான் அவர் சொல்றாரு. எபிரேயர் 6:6 சொல்றாரு. இந்த மாதிரி மூல உபதேசங்கள் எல்லாம் விட்டு அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் அப்படின்னு சொல்றாரு இல்ல. அதுதான் நீ சின்ன சின்ன காரியங்களை பார்க்காது. ஏன்னா இயேசு நாமத்தினால் கொடுத்தாலும் அது என்ன அர்த்தம்? இயேசு யார்? அவர் மூவரில் ஒருவர். எங்க? மேல. கீழே வரும்போது மூவர் ஒருவரா? மேல மூவரும் ஒருவர், கீழே வரும்போது பிதா குமாரன் பரிசுத்தர். தனித்தனியா தெரியல. அதுதான் யோவான் 1 அதிகாரத்தில் பின்னால் 1 யோவான் படிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்தாவி என்பவர் மூவரும் ஒருவரே மேலே வச்சு, கீழே வரும்போது மூவரும் தனித்தனி செயல்படுத்துகிறவர்கள். இதெல்லாம் பெரிய பெரிய வேகமாக போகிற நேரம். இப்போ ஞானஸ்நானத்தை எடுக்க வேண்டும். ஞானஸ்நானம் 5 வகையாக உண்டு. நீ தெலுங்கு ஞானஸ்நானம் முழு ஞானஸ்நானத்தில் அடைய இருக்காத. உனக்கு அநேக ஞானஸ்நானங்கள் கிடைக்க வேண்டியிருக்கு. நீ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். அக்னியின் ஞானஸ்நானம் என்றால் அது என்ன தெரியுமா? அது அக்னி ஞானஸ்நானம் வந்து பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்நானம் என்பது உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும். பரிசுத்த ஆவி ஞானஸ்நானம் என்பது உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும். அக்னி ஞானஸ்நானம் என்பது பாவத்தை
வெறுத்து சர்விங் டு த லார்ட். இப்போ நான் பரிசுத்த ஆகி திருப்பி நான் சர்வ் பண்ணணும்னாக்கா என்னுடைய முழு அங்கீகரிப்பு ஒப்படைப்பு இருந்து நான் வேலை செஞ்சேன்னா தான் அது அக்னியினாலே நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அக்னி நாவுகளாலும் பேசப்பட்டவன். அக்னி நாவுக்கு தனியாக ஒரு நாள் இருக்கு. ஆனால் இவை எல்லாம் எதற்காக சொல்லப்படுதுன்னா அக்னியினால் நான் நிரப்பப்பட்டவன் என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் ஊழியக்காரனாக அழைக்கப்பட்டவன், என் மீது அபிஷேகம் இருக்கிறது என்று சொல்லுவேன். அது இயேசுவான மேல் இருந்தது. இப்படியாக பாடுகளின் மத்தியிலே ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் மட்டும் பெற்றார். அந்த பாடுகளின் அபிஷேகத்தை நீ பெற வேண்டும், நீ மற்றவர்களுக்காக பெற வேண்டும். இதுதான் இந்த சிந்தனை. நீங்கள் நிறைய ஞானஸ்தானத்தை குறித்து அது ஒரு சின்ன we cannot define in a single word. என்ன பண்ணலாம்? We can be a Christian as in a single day. நான் கிறிஸ்தவனாக மாற வேண்டும் என்று சொன்னால் ஒரே நாளிலே நான் மாறிவிட நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். But I cannot be a perfect Christian. முழு கிறிஸ்தவனாக நான் இருக்க வேண்டும் என்றால் என் முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு இதயத்தோடு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் தான் நான் பர்ஃபெக்ட் கிறிஸ்டியன். I cannot be a perfect Christian in a single day. ஒரே நாளிலே இட்ஸ் a daily process. தினமும் நீ உன்னை சுத்திகரித்து வளர வேண்டும். அதற்காக முதல் விசுவாசம், நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் கேட்டுக்குள்ள நான் நுழையிறேன்னா அது ஞானஸ்நானம் பெற்றவனாகத்தான் உள்ளே நுழைகிறேன். அதற்கு அடிப்படையில் முதல் காரியம் ஞானஸ்நானம் பெற வேண்டும். அதை ஆண்டவருக்கு உதவி செய்யும். நாம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவருடைய பந்தியிலே நாம் சேர்க்கக்கூடிய ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். தேவரே, மனிதரின் பொருத்தமாய் அன்பு கூர்ந்து உமது பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையும் தெரிந்து கொள்ளவும், சிலுவையில் மறித்து எங்களை மீட்டுக் கொள்ளவும் அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதுமல்லாமல் நமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து நாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி முது பரிசுத்த சுவிசேஷத்தை கட்டளையிட்டு இருக்கிறாரே. அவர் தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும் படிக்கு உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்தவர்கள் என்று திருவிழா. ஆமென். கர்த்தாவே, உம்முடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம், உன் உயிர்த்தை அறிக்கையிடுகிறோம், நீ திரும்பி வர காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதலால் பிதாவே, முதுகுமாரனாகிய எங்கள் ஆண்டவர் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து உமது அடியார்களாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் திரும்ப வருமளவும் அவரை நினைவு கூர்ந்து இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பெற்ற அப்பம் கிறிஸ்துவுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் உமது பரிசுத்த ஆவியினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லோரும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படுவோம்.
தலையாகிய அவருக்குள் எல்லாவற்றையும் வளரும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாயிருக்கிற சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல தர்மமும் மகிமை என்றைக்கும் உண்டாவதாக. நமது ரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவரில் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு சொல்லுவோம். பரமண்டலங்களில் பிதாவே, பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றோடு எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீவிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர முடியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி செல்கிறோம். உம்முடைய மேடையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரம் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் ரத்தம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவனாயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமென். உலகத்தை பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியே எங்களுக்கு இறக்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டியே எனக்கு இறக்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்துகிற தேவாட்டுக்குட்டியே சமாதானத்தை தாரும். கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரன்பாய் சொன்ன இரத்தத்தை சிந்தி காரணத்தை மனப்பூரணமாய் எண்ணி கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கல்வாரி சிலுவையில் செல்லப்பட்ட ஆண்டவருடைய ரத்தம், இது உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் செல்லப்பட்ட ஆண்டவருடைய ரத்தம், இது உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் செல்லப்பட்ட ஆண்டவருடைய ரத்தம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற்ற நீங்கள் சமாதானத்தோடு போய் வர கடவீர்கள். கர்த்தரின்
கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினால் கன்னிமரியாளுக்கு உற்பத்தி பிறந்தார். பொது பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இருக்கிறார். 3ஆம் நாள் பரமண்டலத்தை ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய மதுபாதத்தில் வீட்டிருக்கிறார். அவரிடத்தில் உயிர்த்தொரு பயன்தொழில் நான் வருவார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பொதுவாக பரிசுத்தையும் பரிசுவான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நிச்சய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம் கீர்த்தனை புத்தகத்திலே 105வது பாடல் தேனின் மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாக பாடல் பாடும்போது நம்மையும் நம் காணிக்கையும் அர்ப்பணிப்போம். 1000 அவர்கள் முன்பாக நிற்பார்கள். நீங்கள் மாதங்கள சந்த காணிக்கையை செலுத்தலாம். காணிக்கை எடுப்பவர் அருமையான சகோதரி மின்னல் கூடியவர்கள் முன்பாக வந்து காணிக்கை எடுப்பார்கள்.